வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில நாம யாருக்குமே கெடுதல் நினைக்காத பியூரா நல்லவங்களா இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரும் நம்மளை ஏமாத்தவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க சைவம் அப்படிங்கிறதுனால சிங்கம் புலியெல்லாம் நீங்க காட்டுக்குள்ள போனுச்சுன்னா உங்களை கடிச்சு சாப்பிடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு சமம். யோசிச்சு பாருங்க. நீங்க நல்லவங்களா இருக்கீங்கங்கிறதுக்காக உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறது கண்மூடித்தனம், முட்டாள்தனம் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. நம்மளோட வாழ்க்கையில நம்மளை சுத்தி இருக்கிற சில பேர்கிட்ட நாம சாணக்கியத்தனமாவும் நடந்துக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சில பேர் இருக்காங்க, அடுத்தவங்க என்னை பத்தி எப்படி நினைச்சாலும் சரி, நான் எல்லாருக்கும் கரெக்டா இருப்பேன், 100% நல்லவங்களா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா உங்களுக்கு கெடுதல் நினைக்கிற அவங்களுக்கும் சேர்த்து நீங்க அவங்க உங்களை தள்ளி விடுறதுக்கே நினைக்கிறாங்க அப்படின்னாலும் நீங்க அவங்கள தூக்கி விடணும்னே நினைக்கிறீங்க பாத்தீங்களா? இதுதான் முட்டாள்தனம். ஸோ அந்த மாதிரி மனுஷங்களை விட்டு கொஞ்சம் விலகி வந்துருங்க. அதுதான் அவங்க உங்களை தள்ளி விடாம இருக்கிறதுக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க உயரத்துக்கு போறதுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். அதை மறந்து போயிடாதீங்க. என்னைக்குமே நம்ம அடுத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கலாங்க, அது தப்பே கிடையாது. ஆனா கண்மூடித்தனமா இவங்க தான் எல்லாமே, இவங்க இல்லைன்னா என் வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு கண்மூடித்தனமா ஒருத்தவங்க மேல வைக்கிற அந்த நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா? அது நிச்சயமா சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் உங்களை நிலை குலைய வச்சிரும். யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில ஏற்கனவே யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சரியான பாடத்தை சொல்லிட்டு போயிருப்பாங்க. இதுக்கு மேல யாரையும் கண்மூடித்தனமா நம்பாத அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு போயிருப்பாங்க சில விஷயங்கள் மூலமா. ஸோ உங்க வாழ்க்கையில அதை புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலேயாவது தனமா எல்லாத்தையும் நம்பிட்டு கடைசியில நீங்க சிக்கல்ல மாட்டிக்கிட்டு தவிக்காதீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்மளை சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க, நம்மளை சுத்தி இருக்கிற அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமேங்க நம்ம உயிர் தோழனா நினைச்ச அவங்க கூட நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலாம் என் வாழ்க்கையில ஒண்ணுமே உருப்பட மாட்டா அப்படின்னு நம்மளை ஒதுக்கிட்டு ஓரங்கட்டிட்டு போயிடுவாங்க. அந்த சிச்சுவேஷன்ல கூட என் வாழ்க்கை இப்பதான் ஆரம்பிக்குது அப்படின்னு தைரியமா நீங்க எழுந்திருச்சு எல்லாத்து முன்னாலையும் மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி நீங்க வாழ்ந்து காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதாங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வெற்றி. ஒரு விதத்துல சொல்லணும்னா அது ஒரு போதைன்னு கூட வச்சுக்கோங்களேன். சில இடத்துல நம்மளை யாரெல்லாம் இதுக்கு மேல இவன் வேஸ்ட், உருப்பட மாட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னால அப்படி கெத்தா வாழ்ந்து காமிக்கிறோம் பாத்தீங்களா? அதுதாங்க வாழ்க்கையில மிகப்பெரிய போதை. அது நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. மறுபடியும் அடுத்தவங்க வயித்தெரிச்சலானாலும் பரவாயில்ல, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. என் வாழ்க்கையில் நான் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட போராடிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்குமே தவிர அடுத்தவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு வயித்தெரிச்சல் பட்டுக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்க வாழ்க்கையில் பிரச்சனையோ இல்லை சிக்கலோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட அவங்கெல்லாம் வந்து அட்வைஸ் கேட்கறதுக்கு முன்னால நீங்களா போய் முந்திரி கொட்டை மாதிரி நான் இதெல்லாம் உனக்கு செஞ்சு தரேன், நான் இதெல்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அதிக பிரசங்கித்தானோன்னு ஓரம் கட்டிடுவாங்க. சில ஐடியாஸ்லாம் நீங்க போய் சொல்லுவீங்க, நீ இந்த மாதிரி கஷ்டப்படுற, இதெல்லாம் நீ செஞ்சினா உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஐடியாஸ்லாம் நீங்க போய் அடுத்தவங்களுக்கு சொல்லுவீங்க. ஸோ அவங்களா கேட்கறதுக்கு முன்னால தயவு செஞ்சு எந்த ஒரு ஐடியாஸையும் யாருக்கும் கொடுக்காதீங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, உங்களை ஓரம் கட்டிடுவாங்க. ஏன்னா இங்க வழினா போற எந்த ஒரு விஷயத்துக்கும் மதிப்பே இருக்காது. அதுதான் உண்மை. புரிஞ்சு நீங்க நடந்துக்கிறது தான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க. வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிறத சில நேரத்துல நம்ம மறந்து போயிடுறோம். ஸோ இதுக்கு மேல மறக்காதீங்க. நீங்க என்ன செய்றீங்களோ, நீங்க யாருக்கு ஒரு விஷயத்த செய்றீங்களோ அதே விஷயம் வேற ஒருத்தர் மூலமா திரும்ப நமக்கே வரும் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. நாம நல்லது செஞ்சோம் அப்படின்னா அடிச்சு சொல்றேன், யாரோ ஒருத்தர் மூலமா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனா நம்ம கெட்டதை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன்,
நிச்சயமா சொல்றேன், நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல வேற யாரோ ஒருத்தர் மூலமா நம்மளுக்கு கெடுதல் நடக்கும். அத புரிஞ்சுக்கோங்க. நாம செய்ற சேர்த்து வைக்கிற அந்த சொத்து சுகம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம செய்யற புண்ணியம் இருக்கு பாத்தீங்களா, இது மட்டும் நம்மளுடைய சந்ததியினரை பாதிக்காதுங்க. அவங்களுக்காக எல்லாமே செய்யாது. நாம செய்யற பாவம் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் சேர்த்து தான் அவங்கள பாதிக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. காசு பணம் சேர்த்து வச்சா நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா வாழுவாங்க, நம்ம பேரம்பேத்திங்க நல்லா இருப்பாங்கன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா நீங்க புண்ணியத்தை சேர்த்து வச்சாதான் அவங்க கஷ்டப்படாத நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறத தயவு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில நாம எடுக்கிற சில விஷயங்கள்ல நமக்கு வெற்றி கிடைக்கலாம், இன்னும் சில விஷயங்கள்ல நமக்கு தோல்வி கிடைக்கலாம். ஆனா இது எது கிடைச்சாலும் சரிங்க, நம்மளோட வாழ்க்கைய நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஸோ வாழ்க்கையில நான் ஜெயிச்சா மட்டும்தான் அடுத்து போராடுவேன், அடுத்து முயற்சி பண்ணுவேன், தோத்து போயிட்டேன்னா இதை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு விஷயத்த முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயத்துலையும் பிடிமானம் இல்லாம இருக்காதீங்க. இது வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக ஓடுறதுக்கு உழைக்கிறதுக்கு தயாராகிடுங்க. அதை விட்டுட்டு அது கிடைச்சாதான் நான் இப்படி இருப்பேன், இது கிடைச்சாதான் இப்படி இருப்பேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு பிடிச்சவங்க நம்மளை காயப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் தாங்க யோசிச்சு பாருங்க, இவங்க நமக்காக இருக்காங்க, அவங்கள உயிருக்கு உயிராக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த நிமிஷத்தில் அவங்க எதிர்பாராத விதமாக உங்களை ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை பற்றியும் நாம் இழந்த விஷயத்தை பற்றியெல்லாம் நமக்கு யோசிக்க தோணும். யோசிச்சு பாருங்க, நம்ம இவங்க தான் துணை, இவங்க தான் நமக்கு அப்படின்னு நம்பி வந்ததுக்கப்புறம் அவங்க நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுத்தமா சொல்ல போனா இது நிறைய பெண்களுக்கு நடக்கிற ஒரு விஷயங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை துணை நமக்கு எல்லாமே நம்மளுடைய கணவர் தான் அப்படின்னு நம்பி வந்ததுக்கு அப்புறம் சில பேரு தன்னுடைய மனைவியை காயப்படுத்தும் போது அந்த பெண்களுக்கு என்ன தெரியுமா யோசனை வரும், நம்ம அம்மா அப்பா வீட்டுல நம்ம ராணி மாதிரி வாழ்ந்தோம், அவங்க நமக்கு எல்லாமே செஞ்சாங்க, எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க, சரி நம்ம இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம், நம்ம மனசுக்குள்ள பல எண்ணங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்த நம்ம மறந்து போயிடுறோங்க. நம்ம அப்பா அம்மா அதே ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி தான் நம்மளை வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து நம்மளை ஆளாக்கி இருக்காங்க. ஸோ வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரத்தாங்க செய்யும். கஷ்டங்கள் இல்லாமல் யாருக்குமே வாழ்க்கை இருக்காது. ஸோ கொஞ்சம் நேரம் நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனசை தளர விடவே மாட்டீங்க. நம்ம அம்மாவும் இதே மாதிரி தான் நம்மளை வளர்த்துருப்பாங்க அப்படின்னு மனசை தைரியப்படுத்திக்கோங்க. யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்காதீங்க. நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா தான் அவங்க உங்களை காயப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்கன்னு உங்களுக்கு ரொம்ப மனசு ஹர்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எதிர்பார்க்காத இருந்து பாருங்களேன். உங்க வாழ்க்கையில யார் எப்படி நடந்தாலும் அதை பத்தி ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டு உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருப்பீங்க. அதுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கஷ்டப்படுத்திட்டா எப்படிங்க ஃபீல் பண்ணாம இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனாலும் சில விஷயங்களை கடந்து தான் ஆகணும். பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாம் இங்க ஒண்ணுமே கிடையாதுங்க. எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கேரக்டர் அப்பப்போ எட்டி பார்த்துட்டு போகும். ஸோ நல்லா இருக்கிறப்போ ஒரு கேரக்டரும், சண்டை போடுறப்போ இன்னொரு கேரக்டரும் வர்றது மனுஷங்களுடைய சாதாரண இயல்பு தான். அதனால இந்த கோவத்துல அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதையே மனசுல வச்சுக்கிட்டு உங்களை நீங்க காயப்படுத்திக்காதீங்க. அதைத்தான் நான் சொல்றேங்க. என்னைக்குமே பார்வை இல்லாத ஒருத்தவங்களுக்கு முதல்ல பார்வை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க முதல்ல தூக்கி எறியறது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இத்தனை வருஷமா கைக்கு உதவியா இருந்த அந்த குச்சியை தாங்க. ஸோ இதே மாதிரி தான் சில மனுஷங்களோட வாழ்க்கையில நம்ம கஷ்டப்படுறப்பெல்லாம் நம்ம கூட இருந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லையா, நீங்க உங்க ஃப்ரெண்டோ இல்லை யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கப்போ நீங்க அவங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹெல்ப் பண்ணி முன்னேற்றி விட்டுருப்பீங்க. ஆனா அவங்க உச்சிக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் உன்னை ஹெல்ப் பண்ண சொல்லவே கிடையாது, நீ என்ன பெருசா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்ட, நீ பண்ணின உதவியாலலாம் நான் இந்த அளவுக்கு வரல, என்னோட டேலண்ட்னால எனக்கு இருக்கிற அந்த வாய்ப்புகளால நான் முன்னேறி வந்தனே தவிர நீ எல்லாம் பெருசா எனக்கு ஒண்ணுமே செய்ய கிடையாதுன்னு அவங்க சொல்லும் போது நம்ம மனசு வலிக்கும். ஆனா அந்த இடத்துல நீங்க மனசை தளர விடாதீங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, மனுஷனுடைய இயல்பான கேரக்டரே அப்படித்தான். மனுஷனோட மனசு குரங்கு மாதிரின்னு சொல்லுவாங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் மனுஷனுடைய நாக்கு நரம்பில்லாதது, அது 4 பக்கமும் பேசும்னு சொல்லுவாங்க. அதனால நீ மனுஷன், சில நேரத்துல நம்ம மறந்து போயிடுவோம், நம்ம எல்லாருமே மனுஷங்க அப்படிங்கறத மறந்து போயிட்டு எல்லா
எல்லார்கிட்டயும் நன்றியை எதிர்பார்க்கறது தப்புங்க. ஸோ நன்றி இருக்கிறது அப்படிங்கிறது, இந்த விசுவாசத்தனம் அப்படிங்கிறது, இது எல்லாமே விலை உயர்ந்ததுங்க. அது எல்லா மனுஷங்க கிட்டயும் எதிர்பார்க்காதீங்க. அது எல்லார்கிட்டயும் இருக்காது. அப்படி இல்லாத ஒருத்தவங்க கிட்ட எதிர்பார்த்து உங்களுடைய தரத்தை என்னைக்குமே நீங்களே குறைச்சிக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு உங்களோட நேரத்தை வீணடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்கறதுக்கு காதுகள் இருக்கும். ஆனா மனசு தாங்க இருக்காது. உங்களுக்கு ஆறுதலும் சொல்ல மாட்டாங்க. உங்களை ஒண்ணுமே உங்களை தேத்துற மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டாங்க. முடிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை இன்னும் கொஞ்சம் காயப்படுத்துற மாதிரி சில வார்த்தைகளை சொல்லிட்டு போயிடுவாங்க. அதையே நினைச்சு நினைச்சு நாம மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லாதீங்க. தயவு செஞ்சு யார்கிட்ட எதை சொல்லணும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. நிறைய பிரச்சனையில இருந்து உங்களை நீங்க காப்பாத்திக்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பே அதுதாங்க. வாயில வந்ததை சில பேர் பேசிடுவாங்க. நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி கூட பேச மாட்டாங்க. நான் கரெக்டா தான் பேசுவேன், நான் இப்படித்தான் இருப்பேன்னு வார்த்தைகளை விட்டுட்டு கடைசியில பிரச்சனையில மாட்டிக்கிற மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பேசும்போது யோசிச்சு பேசாத எல்லாருமே கண்டிப்பா சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனையில மாட்டிக்குவோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் சில மனுஷங்க கிட்டலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணுங்க. நாம ஒரு விதத்துல பேசியிருப்போம், நாம ஒரு அர்த்தத்துல பேசியிருப்போம். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அது வேற விதத்துல எடுத்துக்கிட்டு கடைசியில நம்மளை கெட்டவங்களா முத்திரை குத்திட்டு அடுத்தவங்க முன்னால நம்மள ரொம்ப தப்பானவங்களா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால ஜாக்கிரதையா பேசுங்க. சில மனுஷங்க கிட்ட பேசாம அமைதியா இருக்கிறது இன்னும் உங்களுக்கு நல்லதுங்க. எப்பயுமே மனுஷ வாழ்க்கையில எல்லா துன்பத்துக்கும் ஒரே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசு என்ன யோசிக்கும்னு கேட்டிங்கன்னா, நாம இப்படி இருக்கிறோம், ஆனா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் நல்லா வாழ்றாங்களே, வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்றாங்களே, ஆனா நாம மட்டும் இப்படியே உட்கார்ந்துருக்கோமே, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நினைச்சு அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுற அந்த கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா, அது இருக்கிற வரைக்கும் மனுஷ வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கவே இருக்காதுங்க. யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நாம பாக்குற எல்லாரும் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க, வாவ் இன்னைக்கு இந்த இடத்துக்கு போயிருக்காங்க, அந்த இடத்துக்கு போயிருக்காங்க, அவங்களாம் ஜாலியா வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்மள வேஸ்ட்டுங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம ஒண்ணுமே அனுபவிக்கல, இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆனா அவங்க என்ஜாய் பண்ணி வாழ்றாங்க அப்படின்னு நீங்க வேணா நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில இருக்கிறது அவங்களுக்கு தாங்க தெரியும். ஸோ இதுக்கு மேல யார் எப்படியோ இருந்துட்டு போட்டோம், நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா அனுபவிச்சு வாழணும்னு நினைச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்குமே தவிர, அதை விட்டுட்டு அடுத்தவங்களை பார்த்து வைத்தெரிச்சல் பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு நிம்மதியே கிடைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ற இந்த வீடியோ பதிவு இவ்வளவு நேரம் நான் சொன்னது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நேற்று வீடியோக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க, பெண்களுடைய கேரக்டர் அவங்கள பத்தி சொல்லுங்க, அதே மாதிரி பெண்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்றது அப்படியெல்லாம் சில வீடியோ பதிவுகள் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா நான் சொல்றேன். இந்த கமெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு இதுக்கு நீங்களும் ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ நிறைய பேர் ஓகே இந்த வீடியோ நீங்க போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் போஸ்ட் பண்றேன் உங்களுக்காக. ஸோ வேற ஏதாவது டாபிக்ல உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னாலும் மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.